காலையிலேருந்து இப்போ நான் விஷயமே பண்ணல. நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஆப்வியஸாக வந்து குறையும். நம்ம குறைச்சா மட்டும்தான் நம்ம பாப்பாக்காக பண்ண முடியும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு சார் வந்து நம்மளோட வீடியோக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்களோட 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் 6 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, 7th இயர் ஸ்டார்ட் ஆகுது. போன டைமே நிறையா பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் எதுவுமே பண்ண முடியல. சரி இந்த டைம் வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்கா, என்ன பிளான் தெரியல. சரிங்களா, நான் சொல்லலை, கோ வித் த ஃப்ளோராக போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே பாப்பாவை தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா பாப்பா இருக்கனால எல்லாமே வந்து பாப்பாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ஆப்வியஸாக வந்து குறையும். நம்ம குறைச்சா மட்டும்தான் நம்ம பாப்பாக்காக பண்ண முடியும். இப்போ இவன் சொல்கிற மாதிரி ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் திங் வந்து பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக வந்து பாப்பா வந்து முதல்ல கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மெயின் வந்து பாப்பாக்கான ஃபுட் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. 3 வேளையும் பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்ட் டைமில் எனக்கு 3 வேளையும் வந்து பாப்பாவுக்கு ஃபுட் கொடுக்கணும். ஸோ அதனாலேயே வந்து வேண்டாம், வெளியெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் இயர் பாப்பா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க. ஸோ நம்ம அப்போ செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் இவன் ஒத்து வர மாட்டேங்கிறான். ஏன்னா வெளியில் போய் அவன் ரொம்ப அழுதானா இவளுக்கு பைத்தி முடிச்சிடும், என்னையே டென்ஷன் ஆக்கி விட்டுருவா. ஸோ அதனால தான் கூப்பிட்டு போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, மேனேஜ் பண்ண முடியலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனோம், சத்தியமாக 2 பேருமே சாப்பிடவே இல்லை. அதனால தான் அதுலேருந்தே நான் வந்து அவுட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். நானும் இல்லை, 2 பேருமே அவாய்ட் பண்ணிட்டோம். எதாக இருந்தாலும் வீட்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே எனக்கு இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இப்போ அவங்க தூங்க வச்சுட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுன்றதும் எனக்கு தெரியல, வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்குமானோ எனக்கு தெரியல. ஸோ ஆனால் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆனிவர்சரி, பிகாஸ் பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலான ஆனிவர்சரி. இன்னைக்கான பிளான் வந்து எதுவுமே கிடையாது, பாப்பாவோட கையில் தான் இதுக்கான பிளான் இருக்குது. ஸோ பாப்பாவோட மூட பொறுத்து எங்களோட பிளான் அமைய போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தலையில் எண்ணெய் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பிளான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு போய் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும். டே வந்து எப்படி போகுது அப்படின்றத எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி காலையிலேருந்து இவனுக்கு நான் விஷயமே பண்ணல. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஸோ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வராது யான்னு கேட்டுப்பாரு. அன்றைக்கான டே எப்படி போச்சுன்னே தெரியல, டக்குன்னு ஈவினிங் வந்துருச்சு. சரி ஓகே கோவிலாவது போயிட்டாலான்னு சொல்லி 3 பேர் வந்து ஆட்டோவில் வந்து குன்றத்தூர் முருகன் கோவில் போயிருந்தோம். கொஞ்ச நேரம் நானும் கொஞ்ச நேரம் அருணும் மாற்றி அவனை வச்சுட்டு இருந்தோம். போகிற வழியில் செம்ம டிராஃபிக். அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஐயனார் கோவிலில் வந்து தேர் திருவிழா போகிறோம். ஸோ செம்ம டிராஃபிக்காக இருந்தது. எங்களுக்கு இங்கே குரோம்பேட்லேருந்து குன்றத்தூர் கொஞ்சம் லாங் தான் பாப்பா வச்சுட்டு போகிறதுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போனோம் அப்படின்னு சொல்லி போனோம். ஸோ போகிற வழியில் மாலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு மாலை வாங்குறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தோம். மாலை வாங்கியிருந்தோம். ஒன்று சாமிக்காகவும் ஒன்று சாமி கிட்ட வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம்னு சொல்லி 2 மாலை வாங்கியிருந்தோம். செழியனுக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸ். லைக் வடபழனி முருகன் கோயில் தான் அவர் போயிருக்காரு. இந்த முருகன் கோயில் அவர் வந்தது மீன் ஸ்டெப்ஸ் ஏறி அவர் வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்டே நான் 2 சைடும் அந்த படி ஏறும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தான். சரி ஓகே நம்ம இவ்வளோ தூரம் லாங்காக ட்ரை பண்ணி வந்ததுக்கு பாப்பா ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். Hey Julia, wow, yeah, wow, wow, wow.
கால் வலிச்சிரும் பாப்பாக்கு. அங்கே இவன் பண்ணுற சேட்டையை பார்த்து ஒரு பாட்டி வந்து அவங்களாவே வந்து பேசினாங்க. ஆனிவர்சரி அதுமா வந்து எங்களை பிளஸ் பண்ணிட்டு போனது ஒரு மாதிரி ஹாப்பியாக சரி இருந்தது. சரி சரி கண்டிப்பா 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 சரி வரேன். ஃபைனலி ஜெயா குட்டி ஆனிவர்சரி எப்படி கேக் எல்லாமே எண்டாகும் அப்படின்னு சொல்லி வரும்போதே ஒரு கேக் 2 பேரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஓகே அதை கட் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே கட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களோட செலிப்ரேஷன் கேஷுவல் இல்லாமல் நடக்காது. ஸோ நாங்கள் 4 பேரும் வந்து கேக் கட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பாப்பா வந்து என்னோட ஹேர் வந்து ஓப்பனாக இருக்காது எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். என்னோட ஹேரை பாருங்க எப்படி பிடிச்சி அதில் இழுத்து அவர் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாரு. எனக்கு ஏன்டா நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டான். அருண் சும்மா இல்லாமல் கேக் வந்து எனக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக பாப்பா வந்து ஏமாத்தி எனக்கு வந்தோன்னு பாப்பா கொஞ்சம் ஏமாறுற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதனால லைட்டாக சும்மா வெறும் கையை வந்து லைட்டாக வந்து அவனோட வாயில வச்சேன். ஸோ அதுவே வந்து அவன் வந்து பெருசாக கேக் இருக்க மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நீங்க பாருங்க எவ்வளோ டைம் என்னோட ஹேர்ல இழுத்து விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லி சேட்டை ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மாவையும் வர வச்சு அம்மாவுக்கு கேக் ஊட்டி அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் அவங்களையும் ஊட்ட வச்சு பிளெஸிங்ஸும் வாங்கியாச்சு. ஸோ எங்களுக்கான அந்த டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இப்படி தான் எண்ட் ஆகுற மாதிரி இருந்தது. பட் சடன் சர்ப்ரைஸாக அருண் சும்மா வெளியில் போனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா மீன் வாங்கிட்டு வந்திருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால மீனை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து குட்டி குட்டியாக வந்து கத்தியால் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் மீன் ஃப்ரை பண்ணும்போது மீன் மசாலா வந்து சுத்தமாக வந்து கீழே உதிரியாக உதிராமல் மீனோட நல்லா ஜெல்லாகி டேஸ்ட்டும் நல்லாவே வரும். எல்லா மீனையும் பொறுமையாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம். ஸோ ரசம் மீன் ஃப்ரை காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அதை வச்சு சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணிட்டு இருந்தேன். மீனை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் எல்லா மசாலாவோட இது சைடில் மெஷர்மெண்ட்டோட கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் இந்த மீன் இல்லை எல்லா மீனுக்குமே வந்து சூப்பராக சூட் ஆகும். அண்ட் முக்கியமாக வந்து வஞ்சரம் மீன் அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இப்போ இதில் மெயின் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து லெமன் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் லெமன் சேர்க்க மாட்டேன். லெமனுக்கு பதிலாக வந்து எண்ணெய் சேர்த்துப்பேன். லெமனும் எண்ணெயும் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இங்கே நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி சேர்க்காம நான் வந்து இந்த மசாலா வந்து பெரட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தெளிச்சு தேய்ச்சி பாருங்க. நிறைய வந்து தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. இப்போ மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனில் வந்து இதை வந்து லைக் மேரினேட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குட்டி குட்டியா, ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா வந்து மீனுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த ஒரு மீன் மாதிரியே எல்லா மீன்லையும் நம்ம வந்து இதே மாதிரி மசாலா எல்லாத்தையுமே தடவி வச்சிடணும். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம மசாலா தடவி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூட் பண்ணிக்கலாம். சூடு பண்ணணும் ஒரு மீனை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மீன் எப்பவுமே ஒரு சைட் 3 மினிட்ஸும் இன்னொரு சைட் 3 மினிட்ஸும் குக் பண்ணும்போது நல்லாவே குக் ஆகிடும். அதே மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா குக் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி விட்டுட்டு இன்னொரு சைட் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மசாலாஸ் எல்லாமே மீனில் வந்து நல்லா இறங்கிடும். இங்கே ஒரு சைட் குக் ஆனோன்னா அது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரியான ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யம்மி அண்ட் ஜூசியாகவும் இருக்கும். இதில் நீங்கள் லெமன் பிழிஞ்சு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எங்களோட ஆனிவர்சரி இப்படி தான் செலிப்ரேட் ஆச்சு. We'll see in the next video. Bye.